ஒருவேளை ஒரு பிடிவாதம் இருந்தாலும் எடப்பாடியை நகர்த்தி விட்டு செங்கோட்டையனை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு சில களத்தை தயார்படுத்துறாங்களோன்னு தோணுது. அது என்ன எனக்கு தெரியாது, எப்படி எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கற்பனை பண்றதுக்குலாம் நம்ம ஆள் இல்லை. நான் ஒரு எல்லை தாண்டி யூகம் பண்ணவும் மாட்டேன். பேசாத செங்கோட்டையன் பேசுறத கவனிக்கணும் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வச்சு என்ன பண்ண போறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்கு செங்கோட்டையனை பயன்படுத்துவாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அவர் பாடம் கத்துக்கணும் இப்போ? ஏன்னா ஒற்றுமையை இதுவரைக்கும் எங்க 2 தோல்வியை சந்திச்ச பிறகு ஒற்றுமைங்கிற வார்த்தையவே ரசிக்க மாட்டீங்க, அதை பத்தி பேசக்கூட மாட்டீங்களே. அப்போ நாங்க யாருன்னு காட்டுறோம்னு காட்டலாம் இல்லையா? அதுவும் பிளவு தானே வழிவகுக்கும். இல்ல அது எந்த அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்போ எதுக்காக ஒரு பயந்துகிட்டு போய் சரண்டர் ஆனார்? ஏதோ வழக்கு இருக்கு, சரி ரெட்டலை நம்மளால இழந்துடக்கூடாது, ஒரு நல்ல எண்ணமும் கூட இருக்கலாம். தன் மகனோ தன் சம்பந்தியோ பாதிக்கப்படாதுங்கிற சுயநலம் கலந்த ஒரு விவகாரமும் அது உள்ள ஒளிஞ்சிருக்கலாம், நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. ஆனால் ஊரறிஞ்ச ரகசியம் தான் ரெய்டு நடந்தது. அதில் இவர் வரைக்கும் போவாங்கிறது பிஜேபியோட கேரக்டரை புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ ஒன்றில் உடஞ்சிட்டாரு, ஒன்றில் மடங்கிட்டார், சரண்டர் ஆகிட்டார். இன்னொன்று ஆக மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு நான் கேட்குறேன்.